Welcome to this program. And this program we are going to discuss about the number of questions from out of syllabus. Out of syllabus இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். You know, these two books are new books. Now it is available for UG as well as PGDRP examination. உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புஸ்தகம் உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் த ஃபாலோவிங் நம்பர் 882578 8447 98425 20231. Welcome to this program. Now we are going to discuss about the out of syllabus questions in PGDRP Chemistry 2025. Total syllabus la 110 question la chemistry question la 40 question வந்து out of syllabus ல இருக்கு. ஏன் இந்த question out of syllabus ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, பிஜிடிஆர்பிக்கு சிலபஸ் கொடுக்கும்போது அதில் ரெஃபரன்ஸ் புக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. அப்போ ரெஃபரன்ஸ் புக்கு கொடுக்கலன்னா எந்த புக்கில் இருந்தாலும் கொஸ்டின் எடுக்கலாம். அப்போ எக்ஸாமினருக்கு என்ன கிடைக்குதோ, எக்ஸாமினர் டேபிளில் என்ன கொஸ்டின் இருக்கோ, எத்தனை புக்கு இருக்கோ அந்த புக்கில் இருந்துன்னா கொஸ்டின் எடுக்கலாம். ஒவ்வொரு சாப்டர் எடுத்துட்டோம்னா, இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா அதுக்கு ஒரு 30-40 புஸ்தகம் இருக்கும். அதே மாதிரி இன்ஆர்கானிக்னா 30-40 புஸ்தகம் இருக்கும். ஆர்கானிக்கு 50 புஸ்தகம் இருக்கும். இவ்வளோ புக்கையும் அவங்க ஏதாவது ஒரு புக் எடுத்து கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் கொஸ்டின் எடுக்கும்போது அது சிலபஸில் இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். அவங்களும் அதை பார்க்குறது இல்லை. அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தப்பாகவும் இருக்குது. கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸும் இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டோட்டலி ராங் கொஸ்டினே 30க்கு மேலே இருக்குது. அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் ஒரு 40க்கு இருக்குன்னா மோர் தென் 50% வந்து கொஸ்டின் வந்து மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த பிஜிடிஆர்பி எடுக்கிற கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் இந்த அளவுக்கு குறையிறதுக்கு காரணம் என்னங்கிறத ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அனலைஸ் பண்ணணும். உண்மையிலே இது வந்து சிலபஸிலிருந்து கேட்கப்பட்டதா, ஏன் இவ்வளோ கொஸ்டின் வந்து தப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ரிக்வெஸ்ட் நம்ம என்ன செய்யணும், எல்லோரும் ரிக்வெஸ்ட் பண்ணணும். சேர்மனுக்கு ஒரு தபால் இமெயில் மூலம் எழுப்புங்க. 40 கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்குது, 30க்கு மேலே கொஸ்டின் தப்பாக இருக்குது. இதுக்கு என்ன காரணங்கிறதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடணும். அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபைண்ட் அவுட் த ரியல் ரீசன் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இருக்குது. இதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப மைண்ட் அப்செட், ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ நாள் உழைச்சும் நமக்கு புண்ணியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி டிஆர்பி வந்து அவுட் ஆஃப் சில கொஸ்டினை ரிமூவ் பண்ணும்போது இந்த 50% 75 மார்க் எடுத்தால் பாஸுங்கிறது இன்னும் குறையும். அப்போ பாஸ் மார்க் வந்து இட் மே கம்ஸ் அரவுண்ட் 50 எடுத்தாலும் பாஸுங்கிற லெவலுக்கு இருக்குது. அதனால் அவுட் ஆஃப் சிலபஸில் கொஸ்டின்ஸை பூரா ரிமூவ் பண்ணி பையங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும். டிஆர்பி இதுதான் ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெக்வஸ்ட்டு. இந்த ரெக்வஸ்ட்டை அவங்க என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும். எதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸோ அந்த கொஸ்டினை பூரா என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணணும். இதில் 36வது கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் லெஸ் பேசிக் கேட்டிருக்கு. இது சிலபஸில் எந்த யூனிட்டில் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் தான். அதே மாதிரி 37வது கொஸ்டின் வந்து பீரியாடிக் டேபிளில் ஆக்சிஸ் ஸ்ட்ரென்த்து கேட்குறாங்க. பீரியாடிக் டேபிளில் 4 ப்ராப்பர்ட்டி தான் சிலபஸில் கொடுத்துருக்கு. அயானிக் ரேடியஸு, அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இதுதான் இருக்குது. அயானிக் ஸ்ட்ரென்த்தை பற்றி சிலபஸில் இல்லை. அப்போ இந்த கேள்வி சிலபஸில் இல்லாத கேள்வியை பீரியாடிக் டேபிளிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 38வது கொஸ்டின், த ட்ரை எத்தில் அமோனியம் குளோரைட் ரியாக்டட் வித் காப்பர் குளோரைட் ஃபார்மேஷன் என்ன கலர்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய சிலபஸ் வந்து இந்த கொஸ்டின் வந்து எந்த கேட்டகரியில் எந்த யூனிட்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரியாக்ஷனுக்கு ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு கலர் இருக்குது.
அதை விட முக்கியம் இது சிலபஸில் இருந்தால் எடுத்திருக்கா அப்படிங்கிறதுக்கு டிஆர்பி எவிடன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி எந்த சாப்டர்லேருந்து எந்த யூனிட்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு கொடுக்கணும். 39வது கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 39 எடுத்திங்கன்னா 8th குரூப் எலிமெண்ட்டே சிலபஸில் கிடையாது. அதே மாதிரி 40ல் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலுமினியம் போரேட் கிடக்கு. அதில் வந்து எந்த கண்டிஷன் சொல்லலை, ரூம் டெம்பரேச்சரா அல்லது ஹை டெம்பரேச்சரா. ரூம் டெம்பரேச்சர்னால் டைமர், ஹையர் டெம்பரேச்சரில் மோனமர். ஆனால் இந்த அலுமினியம் புரோமைட் எந்த யூனிட்டில் வருது, அலுமினியம் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த யூனிட்டில் வருது, அதை ஏன் எடுத்திருக்காங்க அதுங்கிறது தெரியல. 43வது கொஸ்டினை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சியாலஜிக்கல் ஃபிகர் ஆஃப் கேட்டலைஸுங்கிறது சிலபஸ்லேயே கிடையாது. பயோ இன்ஆர்கானிக் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிலபஸ்லேயே வரல. அதுக்கடுத்து 48வது கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது 48ல் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் zinc granules react with dilute HCl to produce hydrogen gas. இதுவும் எந்த சாப்டரில் வருது, அதாவது இது ரியாக்ஷன் பிட்வீன் சிங்க் அண்ட் டைல்யூட் HCl எந்த இதில் வருதுங்கிறது தெரியல, எந்த சிலபஸில் வருதுன்னு தெரியல. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மேக்ஸ்வெல் ரிலேஷன். அதுக்கடுத்து 68வது கொஸ்டின் எடுத்துட்டோம்னா, த லா ஒன்லி தட் அப்சர்வ்டு எஃபெக்டிவ் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து சிலபஸில் இல்லை. அதே மாதிரி அந்த 2 லாவும் இல்லை, அந்த 2 லாவும் சிலபஸில் கிடையாது. ஃபோட்டோகெமிஸ்ட்ரிங்கிறது சிலபஸில் கிடையாது. கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி குளுக்கோஸ் எரித்ரோஸ் கேட்டிருக்காங்க. எரித்ரோஸ் 3S வந்து சிலபஸில் இல்லை, டயஸ்டீரியமஸ் தான் இருக்குது. எரித்ரோ 3S வந்து சிலபஸில் இல்லை. அதுக்கடுத்து 80வது கொஸ்டினை எடுத்துட்டோம்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி A and B. இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க, எந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு எவிடன்ஸ் இல்லை. டிஆர்பி வந்து அது எவிடன்ஸை கொடுங்க, நாங்கள் இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இந்த காம்பவுண்டு இந்த ரியாக்ஷன் வந்து எந்த சாப்டர்லேருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஏதாவது ஒன்று புக்கில் இருக்குங்கிறதுக்காண்டி கேட்கக்கூடாது, இது எந்த யூனிட்டில் வருது அப்படிங்கிறதையும் சொல்லணும். 81வது கொஸ்டின் வந்து த ஆர்டர் ஆஃப் ஹீட் ஆஃப் கம்பஷன் வந்து இது வந்து ஹீட் ஆஃப் கம்பஷன் தான் இருக்கே தவிர இது எந்த பேசிஸில் இந்த எக்ஸாம்பிளாக எடுக்காங்க. ஹீட் ஆஃப் கம்பஷனுடைய டெஃபினிஷன் தான் கேட்க முடியுமே, அதில் இந்த கொஸ்டினும் irrelevant கொஸ்டின். அதுக்கடுத்து 87வது கொஸ்டின், த மேட்ச் தி ஃபாலோவிங் போட்டு 4 ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ரீஅரேஞ்ச்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்கிமிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து சிலபஸில் கிடையாது. ஆனால் லாசன், ஹாஃப்மன், குர்டிஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து சிலபஸில் இருக்குது. அதனால் இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். 87வது கொஸ்டின் 92வது கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா அதில் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்கு. இதுவும் எந்த சாப்டர்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை, எந்த சாப்டரில் வருது, இது எந்த ரியாக்ஷன், எந்த ரியாக்ஷன் கீழே வருது அப்படில்ல. ஒரு புக்கில் இருக்குது, அந்த புக்கில் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. 95வது கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 95க்கு அவன் என்ன கேட்குறான்னா, ஃபைண்ட் அவுட் தி ப்ராடக்ட் ரியாக்ஷன் பிட்வீன் மெத்தைல் ஆல்ஃபா ஃபீனைல் எத்தைல் ஹீட்டோன் வித் HCN. இதுவும் எந்த யூனிட்லேருந்து இருக்குது, இது எதுக்காக வேண்டி எந்த ஹெட்டிங்கில் வருது, அதாவது ரியாக்ஷன் மிக்சர், ரெசிமிக் மிக்சர் கிடைக்குமா, மிக்சர் ஆஃப் டைஸ்டீரியம் கிடைக்குன்னா அது எந்த ஹெட்டிங்கில் இந்த ரியாக்ஷன் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு ஹெட்டிங் இல்லை, அது வந்து இந்த ரியாக்ஷனும் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். அதுக்கடுத்து 98 அதுவும் இது எந்த சாப்டர்லேயும் இல்லை, எந்த சாப்டர்லேருந்து இந்த கொஸ்டின் இது சிலபஸில் இல்லை. 98 அதாவது லீட்ஸுங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறது, அதுவும் எந்த சாப்டர்லையும் இல்லை. அதேமாதிரி ஹாலஜன் கண்டெய்னிங் பெப்சிடைட்ஸை வந்து இட்ஸ் கேன் பி டிடெக்டட்னு கேட்டாங்க. நமக்கு வந்து டிடெக்டர்ஸை பற்றி எந்த சாப்டர்லேயும் வரல. ஸ்பெக்ட்ரோமெட்ரி என்ன ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தே தவிர டைப்ஸ் ஆஃப் டிடெக்டர்ஸ் வந்து சிலபஸில் கிடையாது. அதே மாதிரி பெப்டிசைட்ஸ் வந்து இந்த விச் டிடெக்டிவ் பெப்டிசைட்ஸுங்கிறதும் சிலபஸில் இல்லை. அதே மாதிரி 103, 104வது கொஸ்டின் இது வரைக்கும் அசர்டைன் அண்ட் ரீசன்ட் கொஸ்டின் இது வரைக்கும் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து சிலபஸில் கேட்டதும் இல்லை. ரெண்டாந்தரம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அந்த டைப் வந்து
மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் வருமாங்கிறது வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. அதுவும் அவுட் ஆஃப் இந்த 2 கொஸ்டினுமே அவுட் ஆஃப் சிலபஸ் தான். 108வது கொஸ்டின் என்ன இருக்குன்னா சிஸ்டமேட்டிக் அண்ட் ரேண்டம் எரர் இருக்குது. இந்த 2 சிஸ்டமேட்டிக் அண்ட் ரேண்டம் எரர் வந்து சிலபஸில் இல்லை. ஆனால் இந்த 2ம் சிலபஸில் இல்லாத கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 112ல் பாலிமர் கிறிஸ்டலுக்கு கிறிஸ்டலைன் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அதுவும் 112வது கொஸ்டின். கிறிஸ்டலைன் பாலிமர் வந்து சிலபஸில் கிடையாது. 113க்கு பிளாங் டைட்ரேஷன் இன் டிட்டர்மினேஷன் இன் அல்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அதை பற்றி சிலபஸ்லேயே கிடையாது. பிளாங் டைட்ரேஷனை பற்றி சிலபஸ்லேயே வரல. இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். அதுக்கடுத்து 114வது கொஸ்டின் மியோ ஸ்கேட்டரிங்கிறதும் சிலபஸில் கிடையாது. ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. அதில் டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங்கில் மியா ஸ்கேட்டரிங் வந்து சிலபஸில் இல்லை. சிலபஸில் ஒரு இடத்துல விட மியா ஸ்கேட்டரிங் வரல. அதுக்கடுத்து ஃப்ளோரசிஸ் காம்பவுண்டை பற்றி சிலபஸில் இல்லை. 118ம் 119ம் ஃப்ளோரசிஸ் காம்பவுண்ட். இந்த ஃப்ளோரசிஸ் காம்பவுண்டை பற்றி சிலபஸில் இல்லை. 120வது கொஸ்டின் வந்து ஃப்ளூரோமெட்ரி. ஃப்ளூரோமெட்ரிங்கிறதும் சிலபஸில் கிடையாது. அதே மாதிரி 120 எமிஷன் அண்ட் எக்ஸைஷன் ஸ்பெக்ட்ரா இன் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. இதுவும் சிலபஸ் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி வந்து சிலபஸ்லேயே கிடையாது. அதே மாதிரி மைக்ரோ அனாலிசிஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மைக்ரோ அனாலிசிஸ் வந்து என்ன கிடையாது, சிலபஸில் இல்லை. 126வது கொஸ்டின் வந்து கலோமல் எலக்ட்ரோட். டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோடே சிலபஸில் இல்லை. ஃபுட்பால் லிகாண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. டைப் ஆஃப் லிகாண்ட்ஸும் நம்ம சிலபஸில் கிடையாது. அதே மாதிரி லெவலிங் சால்வெண்ட் வந்து ஆக்வஸ் சால்வெண்ட்டில் வரும். ஆனால் சிலபஸில் நான் ஆக்வஸ் சால்வெண்ட் தான் வருது. அதனால் 133ம் அவுட் ஆஃப் சிலபஸ். டோனார் நம்பருங்கிறது சிலபஸ்லேயே கிடையாது. ஏதோ ஒரு புக்கில் இருக்குங்கிறத எடுத்து கொடுத்துருக்காங்க. அது எந்த சாப்டருக்குள்ளே வருது, டோனார் நம்பருங்கிறது எந்த சாப்டர்லேயும் எங்கேயும் வார்த்தையும் கிடையாது. இதுக்கும் நம்ம ஹெட்ரோசைக்கிளிக் கொடுக்கக்கூடிய சாப்டருடைய சிலபஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ். அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிலிட்டியை பற்றி கேட்டிருக்காங்க. இதுவும் ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக கேட்டிருக்காங்களே தவிர இதுவும் சிலபஸ் இல்லாத கொஸ்டின் தான். அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி 40 கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் அவுட் ஆஃப் சிலபஸ். இப்படி அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து பாஸ் கேட்டால் பையங்களால் நல்லா எழுத முடியுமா? பையங்க பாஸ் பண்ணுவாங்களா? அதனால் we request the chairman of the TRP committee to appoint by expert committee, expert in chemistry ஒரு அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிட்டி வந்து இந்த கொஸ்டின் சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க சொல்லணும். நம்பர் 1, சிலபஸ் இல்லாத கொஸ்டினை பூரா ரிமூவ் பண்ணணும். அப்போ 110 கொஸ்டினில் 40 கொஸ்டின் போயிடுச்சுன்னா மீதி வந்து எத்தனை மார்க் தான் இருக்குது? 70 மார்க் இருக்குது. இந்த 70 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து பாஸ் மார்க்குங்கிறது நியர்லி வந்து 35 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு வந்துடும். அதனால் நிறைய ஆட்கள் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இது எல்லாமே டிஆர்பி வந்து கன்சிடர் பண்ணால் பையங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து நாங்கள் வைக்கிறோம். அதனால் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டலாம். பாயிண்ட் வந்து நான் சொல்கிற பாயிண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணலாம். இனிமேல் உங்கள் கையில் தான் டியூட்டி இருக்குது. யூ ரெப்ரசன்ட் திஸ் மேட்டர் டு தி chairman of the TRB so that most of the student will pass in the TRB examination. TRB examinationல நிறைய பேர் பாஸ் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாயிண்டை ஃபுல்லாக நீங்கள் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும்? சேர்மனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் நிறைய பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு 2 வழியை பார்க்கணும். முதல் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிலபஸுக்கு எந்த சிலபஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்பர் கொடுக்கணும். ரெண்டாவது கொஸ்டின் செட்டருக்கு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். சிலபஸில் அந்த கொஸ்டின் வந்து சிலபஸில் இருக்கணும். அந்த கொஸ்டினை தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். சிலபஸில் இல்லாத நீங்கள் ஃப்ரேம் பண்ணக்கூடாதுங்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா that will be better. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம் வராது. அதனால் டிஆர்பி வந்து கண்டிப்பாக அதில் வந்து கோத்ரூ பண்ணி ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கும் என்று நாம் நம்புவோம். தேங்க்யூ.